வெல்கம் பேக் டு ஈடி சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி மைசூர் பாக் தான் செய்ய போகிறோம். இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸில் மைசூர் பாக் செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடையில் வாங்குற மாதிரியே. இப்போ வாங்க இந்த மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைசூர் பாக் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி சின்ன வானல் வச்சுருக்கேன். இதில் இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ரிஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் இருக்கக்கூடாது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை பக்கத்து ஸ்டவ்வில் மாற்றி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு வானல் எடுத்து வச்சுட்டு இதில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் எடுத்தோம்ல அதே கப்பில். இப்போது அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒயிட்டாக நல்லா இந்த மாதிரி நொரையாக வரணும். இப்போ பாகு எடுத்து இந்த மாதிரி 2 கையிலையும் தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை கம்பி பதம் வரணும். லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மைசூர் பாக்கும் ரொம்ப கல் மாதிரி ஆயிடும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது கடலை மாவு ஜலிச்சு வச்சுருக்கேன். கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஜலிச்சு வச்சுக்கணும். நம்ம 2 கப் சர்க்கரை எடுத்தோம்ல அதுக்கு 2 கப் கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் லோலியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கடலை மாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த கடலை மாவு வெந்ததுக்கப்புறமா பக்கத்து ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுக்கணும்னு சொன்னால அது நல்லா எண்ணெய் ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கொதிக்கிற எண்ணெயை ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து இந்த மாவில் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றும் போது இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும். கடலை மாவு இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டே இருங்க. எல்லா எண்ணெயும் இந்த மாதிரி பொங்கி வரணும். கடலை மாவு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் அந்த ஹோல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி லைட் கலர் ஆகும் கடலை மாவு. இப்போது நம்ம வேறு பாக்ஸில் எடுத்து ஊற்றிக்கலாம். எடுத்த உடனே இன்னொரு பாக்ஸில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இது முன்னாடியே நீங்கள் செஞ்சு வச்சிடணும். எடுத்து நம்ம அதே பாத்திரத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா கெட்டியாயிரும் மைசூர் பாக்கு. அதனால் இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிட்டு இதை ஊற்றிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது ஊற்றினதுக்கப்புறமா தட்டி விடக்கூடாது. உள்ளே அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருந்தால் தான் மைசூர் பாக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நைட்டு ஃபுல்லாக நான் அதை ஆற வச்சிட்டேன். இப்போ பாருங்கள் மார்னிங் இது நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த பாத்திரத்துலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு நெய் தடவுறதுனால கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சைடு எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் உடஞ்சி போயிடும். நீங்கள் ஸ்கொயராக இருக்கிற பாக்ஸில் ஊற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுட்டு கையில் லைட்டாக உடைச்சோன்னா நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் உடஞ்சி வரும். அவ்வளோதான், நம்மளோட மைசூர் பாக் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் தீபாவளிக்கு ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.